டெய்லர் சித்ரா. இப்போ ஒரு லீஃப் நெக் மாடல் ப்ளவுஸில் வந்து அழகான ஒரு பேட்டர்ன் தான் வச்சு ஸ்டிச் பண்ணுறோம். இப்போ இந்த லீஃப் நெக் வந்து நம்ம அடித்து திருப்பியாச்சு ஆல்ரெடி. பாருங்கள், இப்போ வந்து ஒவ்வொரு இன்ச்சாக வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். கரெக்டாக அந்த ஒவ்வொரு இன்ச்சு வச்சு மார்க் பண்ணால் தான் நம்ம வந்து பேட்டர்ன் வைக்கிறதுக்கு வந்து கரெக்டான ஷேப் கிடைக்கும். ஸோ அதனால தான் வந்து மார்க் பண்ண சொல்லியிருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு ஒரு சைடு மார்க் பண்ணால் போதும். அதை அந்த வந்து நல்ல திக்காக வந்து நம்ம அச்சா வரைஞ்சிக்கலாம். அந்த ஒரு சைடு மார்க் பண்ணிவிட்டு அப்போ தான் வந்து நம்ம கரெக்டான அந்த ஷேப் வந்து நமக்கு கரெக்டாக கிடைக்குங்க. ஸோ அதுக்காக தான் வந்து திக்காக மார்க் பண்ண சொல்கிறது. மார்க் பண்ணியாச்சு. மார்க் பண்ணிட்டு இப்போ இந்த கிளாத்தை வந்து அப்படியே நம்ம திருப்பி ஒன்று மேலே ஒன்று போட்டு தட்டினோம்னா அந்த அச்சு வந்து இதில் விழுந்துக்குங்க இந்த சைடுக்கும். ஸோ இந்த சைடுக்கு நம்ம மார்க் பண்ண வேண்டியதில்லை. இப்படி தட்டினோம்னாலே வந்து நமக்கு அச்சு விழுந்துக்குதுங்களா. பாருங்கள் இந்த மாதிரி தட்டினோம்னா அந்த அச்சு வந்து நமக்கு விழுந்துக்கும். ஸோ நம்ம அந்த இதே போதும், அதுவே நம்ம மார்க் பண்ணி திக்காக வரைஞ்சிக்கலாம். தனியாலாம் அதுக்கு மார்க் பண்ண வேண்டியதில்லை. பாருங்கள், இந்த மாதிரி தான் வரைஞ்சாச்சு பாருங்கள். இப்போ இதுக்கு வந்து ஒரு சின்ன பேட்டர்ன் தான், இது ஒரு சின்ன டிப்ஸ் தாங்க. நீங்களும் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி பாருங்கள், அழகாக இருக்கும். ப்ளவுஸ்க்கு ஈஸியான மெத்தடு தான், ஆனால் பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நம்ம ப்ளவுஸ்க்கெல்லாம் வைக்கிறோம் இல்லைங்களா நாட்டு, அந்த நாட்டில் தான் இப்போ பேட்டர்ன் செய்கிறேன் நான். பாருங்கள், இப்போ இந்த ஒரு வளைவு மாதிரி பண்ணுறோம் இல்லைங்களா, ஒரு நாட்டு எடுத்து இப்போ இந்த அளவு வந்து நிறைய கொஞ்சம் பீஸ் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், கட் பண்ணி எடுத்துட்டேன். இந்த பீஸை வந்து நம்ம இப்போ காமிச்சு இல்லைங்களா, அந்த மாதிரி வளைவாக வந்து நம்ம வளைச்சி எடுத்து நம்ம அந்த பீஸ் அந்த நெக் வரைஞ்சிருக்கோம் இல்லைங்களா, அதில் வச்சு தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி தான் 3 பீஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இதில் ஒரு ஃப்ளாருக்கு பாருங்கள் 3 பீஸ் எடுத்து பாருங்கள் இந்த மாதிரி தான் வச்சு நம்ம அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கணுங்க. ஸ்டிச் பண்ணி ஒவ்வொரு அதுலேயும் வந்து நம்ம கொஞ்சம் தூரம் தள்ளி வந்து நம்ம ஒரு டாட் போட்டுக்கலாம் அந்த நெக்கில். ஸோ ரொம்ப நெருக்கமாக வச்சா அசிங்கமாக இருக்கும். ஸோ கொஞ்சம் தள்ளி நம்ம டாட் போட்டு 2 சைடும் வந்து அந்த மாதிரி டாட் போட்டுக்கலாம். இதே மாதிரி தான் திருப்பி அதை தட்டினோம்னா அந்த ஒரு சைடு வச்சுட்டு அடித்தோம்னா கரெக்டாக அதே மாதிரி வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி தான் இப்போ சென்டரில் வச்சுருக்கேன் பாருங்களா, இந்த மாதிரி தான் வைக்கணும் ஷேப்பு. ஸோ இப்போ பாருங்கள், இந்த மாதிரி மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இப்படி மார்க் 6 அண்ணன் இந்த சைடு, இங்கிட்ட 6 சைடு, சென்டரில் ஒன்றுங்க. மொத்தம் 5 பீஸ் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி அந்த ஷேப்லேயே வச்சு நம்ம கரெக்டாக அந்த 3 பீஸை வச்சு நம்ம அப்படியே ஸ்டிச் பண்ணிட்டு வந்துடலாம். ஸ்டிச் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் ஃபுல்லாக உங்களுக்கு. இந்த வீடியோ பிடிச்சின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோடய வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நிறைய டிப்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா. பாருங்கள், இப்படி தான் நம்ம 3 பீஸ் ஒன்றா வச்சு அடிக்கலைனாலும் அந்த இடத்துல வச்சு ஒன்றா வச்சு நெருக்கி வச்சும் கூட நம்ம அடிச்சுக்கலாங்க. இதெல்லாம் ஒரு சின்ன டிப்ஸ் தாங்க. நம்ம தனியாக அடித்தோம்னா அது நகர்ந்துட்டு போயிடும். ஸோ துணிலேயே வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்குது இல்லைங்களா, அந்த கோல்டு அந்த கயிறு இருக்குது இல்லைங்களா, அதை வந்து நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த தையலுக்கு வெளியில் இருக்கிறது பூரா வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபுல்லாக. பாருங்கள், இந்த மாதிரி தான் நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் வந்து அடுத்து நம்ம தைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள், நீட்டாக இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேஸ் எடுத்திருக்கேன் பாருங்கள். இது மேலே வச்சு நம்ம அந்த லேஸ் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணணும். பாருங்கள், இந்த மாதிரி கலரு. இப்போ நான் வந்து இது ஒரு மாடலுக்காக தான் இந்த கலர்ஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன கலரோ உங்கள் ட்ரெஸ்ஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மேட்சிங் எடுத்துங்க. இது ஒரு சின்ன டிப்ஸ் தாங்க. இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணாலும் நல்லாயிருக்குன்னு காமிக்கிறதுக்காக தான் இந்த மாடல் நான் காமிச்சிட்ருக்கேன் உங்களுக்கு. ஓகேங்களா. இப்போ இந்த லேஸ் வச்சு ஃபஸ்ட்டு அந்த கழுத்து இருக்கு இல்லைங்களா, நெக்கு, அந்த ஃபஸ்ட்டு லைனில் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன் பாருங்கள். ஒரு லைன் வந்து பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த பிசுறு இருக்குது இல்லைங்களா, அதை மறைக்கிறதுக்காக வந்து மறுபடியும் அது மேலேயே வச்சு மறுபடியும் ஒரு லைன் வந்து போட்டுக்கலாம். இப்போ 2 லைன் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு. பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ இந்த கயிறு வந்து தூக்கும் இல்லைங்களா, அந்த கோல்டு நாட்டு. ஸோ அதுக்கு வந்து இந்த ஒவ்வொரு கோல்டு பால் இருக்குது இல்லைங்களா, பாசி மாதிரி, அது வந்து சென்டரில் வச்சு ஊசி நூல் போட்டு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கணுங்க. ஸ்டிச் பண்ணிட்டோம்னா அந்த கயிறு வந்து நல்லா இழுத்து பிடிச்சி அப்படியே நின்றுக்கும், நமக்கு மேலே தூக்காது. நீட்டாக அயன் பண்ணி போட்டோம்னா ரொம்ப அழகாக இருக்கும். பாருங்கள், ஒரு நாட் வச்சு கொஞ்சம் வச்சுருக்கேங்க. இது வந்து ஒரு கலர்ஸ் வந்து உங்களுக்கு மேட்சிங்காக நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா. இது பிடிச்சதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இன்னும் அடுத்த வீடியோ வந்து நான் போடுறேன். மறக்காமல் என்னோடய வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.